பிரித்தானியாவில் இலங்கையைச் சேர்ந்த பெண்ணொருவர் வீதியில் படுகொலை செய்யப்பட்டு கணவனால் எறியப்பட்டதாக உயிரிழந்த பெண்ணின் தாய் தெரிவித்துள்ளார். டிபெண்டன்ட் விசாவில் பிரித்தானியாவுக்கு சென்று கணவனுடன் வாழ்ந்து வந்த தனது மகள் கொலை செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் கார்டிஃப் நகரில் இலங்கையைச் சேர்ந்த 32 வயதான நிரோதா நியூன்ஹெல்லா என்ற பெண்ணே இவ்வாறு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தனது கணவனால் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணை கொலை செய்த குற்றச்சாட்டில் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். 37 வயதான திசார வெரகலே என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவராவார். பிரித்தானிய நேரப்படி இரவு 7:37 மணியளவில் ரிவர் சைட்டில் உள்ள சவுத் மோர்கன் பிளேஸ் வீதியில் பலத்த காயங்களுடன் ஒரு பெண் இருப்பதாக தெற்கு வேல்ஸ் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த துணை மருத்துவர்கள் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக உறுதிப்படுத்தினர். இந்த நிலையில் வயாங்குடவில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்ற BBC ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்ட நிரோதா தாயாரிடம் பல தகவல்களை பெற்றுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று மகள் பேசவே இல்லை. இரவிலேயே மகள் குறித்து தகவல் கிடைத்தது. நிரோதா கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட திசாரை என்பவர் நிரோதா 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இருவரும் 2022ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு சென்றனர். கணவரை சார்ந்தவராக நிரோதா அவருடன் சென்றிருந்தார். குடும்பத்தின் ஒரே மகளான நிரோதா காலையில் வேலைக்கு செல்லும் போது கொல்லப்பட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் காலை 7:30 மணியளவில் வீட்டை விட்டு வெளியேறியும் போது என்னை தொலைபேசியில் அழைப்பார். எனினும் எனது மகளுக்கு ஏற்பட்ட சம்பவம் இன்னும் ஒரு மர்மமாக உள்ளது. நாங்கள் மூல காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் என தாயார் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிரோதாவின் இறுதிச் சடங்கு பிரித்தானியாவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.